ஒரு நாள் பல்விளக்கம் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பிளேக் ஃபார்ம் ஆயிருமா? அப்படியே நீங்க 1 வாரம் அப்படியே கன்டினியூஸா பல்விளக்கம் இருந்தா என்னன்னு தெரியுமா? அந்த பிளேக பிரஷ்ஷால கூட உங்களாலேயே இக்னோர் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா டாக்டர்ட்ட போணும். அதுக்கப்புறம் டாக்டர் அவரோட ட்ரீட்மெண்ட் பண்ணி, அது அப்படிதான் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு பல்லுக்கு அந்த நிலைமைனா, நம்ம இருதயத்தையும், நம்ம மனசையும் நம்ம காக்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது எப்படி முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? நம்ம ஒவ்வொரு நாளும் கிர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற சத்ருவ சந்திக்கிறோமோ என்னமோ, ஆனா ஒவ்வொரு நாளும் பயங்கர மூடத்தனத்தான மக்கள நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க வேதம் சொல்லுகிறபடி நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். "மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய்." 5வது வசனம், "மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு. கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான்." அப்போ மூடனுக்கு பதில் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டாமா? அது பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தபடி நம்மள பயன்படுத்துவாரு. அப்போ என்ன டெசிஷன் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும் தான் நம்ம மனமும் அறிவும் நம்மளுக்கு உண்டு. ரோமர் 12:15 சொல்லுகிறபடி, "சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள்" அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒருத்தவங்க கஷ்டங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட, "இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் கஷ்டம் உண்டு. ஸோ இது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாம புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? இதுவும் ஒரு மதியீனத்தின் மதியீனம் தான். யார் எப்படி இருந்தாலும் நம்ம அதெல்லாம் புறக்கணித்து விட்டு, நம்ம தேவ சமூகத்தில் மட்டும் முழங்கால் படியிட கத்துக்கொள்ளுவோம். அவருடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கவும் கத்துக்கொள்ளுவோம். ஸோ நம்ம தேவன் எப்படி இருந்தாருன்னு பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், "அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்." ஸோ அவர் அதிகாலையில் இருட்டோடு, அப்போ நம்மளோட வாழ்க்கை முறையின்படி ஒரு 5 மணி 4 மணி, ஸோ இந்த டைம்ல இருட்டோடே, இது அதிகாலை, இதுல ஒரு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் தனியா ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். ஸோ இதையே நம்ம என்ன செய்யணும்? நம்ம பழக்கமாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம யாரையோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்க போறோம். ஸோ சாத்தான் ஒவ்வொரு மூலையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க அவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவரின் பலனும் உங்களுக்கு முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.